ஃப்ரெண்ட்ஸ், ஞாபக சக்தி குறைபாடு இருக்கா? இப்போ எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா இந்த ஒரு கீரையை குழம்பாவோ சட்னியாவோ துவையலாவோ அரைச்சி கொடுங்க. பசங்களுக்கு ரொம்பவே ஞாபக சக்தி அதிகமாக்கும். இப்போ நான் செய்ய போகிறது வெள்ளாரக்கீரை காரக்குழம்பு தாங்க. இது நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். இதை நான் சொல்லலைங்க, நிறைய பேர் சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான புளி, வெள்ளாரக்கீரை, மிளகு, சீரகம், பூண்டு தாங்க வச்சு செஞ்சிடலாம். குயிக்காக ஒரு சூப்பரான டேஸ்டியான வெள்ளாரக்கீரை குழம்பு வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அடி திக்கான கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரைக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் எண்ணெய் விடுறேன்னா நல்லெண்ணெய் தாங்க விட போகிறேன். நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் எல்லாமே 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு தோலோடு போடுங்க. நல்லா ஒரு முழு பூண்டு எடுத்துட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. தனித்தனி பல்லா உடச்சி எடுத்து அந்த பூண்டையும் போட்டுக்கோங்க. தோல் உரிக்கவே தேவையில்லை, அப்படியே போட்டுட்டு வறுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் வெள்ளாரக்கீரை 2 கவர் வாங்கினாங்க. அதை பார்த்தீங்கன்னா காம்பு எடுத்துட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கீரை எவ்வளோ போட்டாலுமே நம்ம கீரை வதங்கினா ரொம்ப குறைஞ்சிடும். உங்களுக்கே தெரியல, எந்த கீரையாக இருந்தாலுமே நம்ம வதக்கின பிறகு கொஞ்சமாக ஆயிடும். 2 கட்டு போட்டிருக்கேன் நான். இதையும் போட்டுட்டு நல்லா நம்மளுக்கு கீரை வதங்கி சுருங்கி வரணும். இதை பச்சையை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அதனால தான் நான் வதக்கி போடுறேன். மிளகு, சீரகம், பூண்டு கூட இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. புளி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சிருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா தண்ணி வாக்கில் கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வாக்கில் கரைச்சி எடுத்துட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, மிளகு, பூண்டு, வெள்ளாரக்கீரை பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகு, சீரகம், பூண்டு அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து 3லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். கொஞ்சம் மிளகு, சீரகம் போட்டுருக்கிறதால நம்மளுக்கு காரம் அதிகமாகவே இருக்கும். இது வந்து மருந்து குழம்பு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. பூண்டு மிளகு போட்டு இந்த காரப்பொடி குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அரைச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிருங்க. இது டேஸ்ட் உப்பு காரெல்லாம் பார்த்துருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே கடாயிலேயே 3 குழி எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயமா 1.5 வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா ஒரு 20 பல்லு பூண்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழமா எடுத்து 2 தக்காளி பெரிய தக்காளியை போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். கை நிறைய கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கோங்க. அந்த வாசனை நல்லா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். அதனால தான் கையோட கருவேப்பிலை போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் வாங்க மறந்ததுனால நான் போட முடியல. நீங்க சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குழம்புன்ட்டு இல்லைங்க, கார குழம்பு புளி ஊற்றி வைக்கிற எந்த குழம்பா இருந்தாலுமே சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூட சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேர்த்துக்காங்க. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எனக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளாரக்கீரை அந்த லிக்விட் இருக்கு இல்லைங்களா, புளி கரைச்சல், அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 4-5 கொதி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வர ஸ்டேஜில் உங்களுக்கு வெல்லமோ இல்லை சுகரோ நாட்டு சக்கரையோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இறக்குறதுக்கு முன்னாடி தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கமகமக்கும் வெள்ளாரக்கீரை காரக்குழம்பு தயாராகிடும். இது பார்த்தீங்கன்னா வச்ச உடனே சாப்பிட்றத விட நம்ம 1 நாள் 2 நாள் நல்லா திக்காக்கி சுருண்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். உங்களுக்கு தெரியும், அந்த நல்லெண்ணெயோட வாசனை கமகமானு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்கன்னா குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.